ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்க்குறக்கு சொன்னால் அடுத்த ஒரு ஃபோட்டோஷாப் கொஷின் உண்டு பார்க்குறோம். இன்றைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கொஷின் பார்க்குறோம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முந்தி நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டெய்லி வீடியோஸில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம இன்றைக்கி செய்யிருக்கோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது ஆல்ரெடி எல்லாரும் செஞ்சுருப்பீங்க. மேபி இது இலங்கையில் எல்லா இடத்துலையும் இப்படியான பேப்பர்ஸ் தான் எல்லாருமே செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்படியான கொஷின்ஸ் தான் அதிகம் எதிர்பார்க்கப்படுற கொஷின்ஸ்கள். அப்போ உங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். இதில் முதலாவது நம்ம பார்த்த கொஷின்ஸ் தான் சைஸ் அதே மாதிரி வித் அண்ட் ஹைட், அதே போல் ரிசொல்யூஷன், கலர் மோட் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதே போல் ஃபைல் சர்வ்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வ் ஃபைல் நேம் ஆஸ் டிசைன் ஒன் ப்ரெக்கெட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஷாப் ஃபார்மெட், ஃபோட்டோஷாப் ஃபார்மெட்னு சொன்னால் பிஎஸ்டி ஃபார்மெட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்த மூணாவது கொஷின் ஃபில் பேக்ரவுண்ட் வித் கிரேடியன்ட் சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் லெஃப்ட் கார்னர் டு பாட்டம் ரைட் கார்னர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் கார்னர்லேருந்து இன்னும் இருக்கிற இந்த மூலையிலேருந்து இந்த மூலையை நோக்கி போன மாதிரி தான் இந்த கிரேடியன்ட் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷூட் சொன்னால் கிரேடியன்ட் அப்ளை பண்ணணும். அதில் ரெட் அண்ட் பிளாக் சேர்ந்த மாதிரி இருக்கணும் கட்டாயம். அடுத்து insert a new layer and use rectangular to draw rectangular and apply blue class pattern as shown on above image ன்னு சொல்லியிருக்காங்க. மேலே இதில் காணப்படுற இந்த ரைட் சைடில் காணப்படுற இந்த ரெக்டாங்குலர் கீழோடணும். நீங்கள் அட் சேம் டைம் இதில் ப்ளூ கிளாஸ் பேட்டர்ன் நீங்கள் போடணும். மேபி சம்டைம் உங்களோட அந்த குறிப்பிட்ட ப்ளூ கிளாஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாடி நீங்கள் ஏதாவது ஒரு பேட்டர்னை போடலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட அசஸர்கிட்ட சொல்லி நீங்கள் போடலாம். அந்த ப்ளூ கிளாஸ் பேட்டர்னை காணலை, அப்போ பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தெரியுது, அவங்க என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ற விஷயம் உங்களுக்கு அப்ளை பண்ண வருதான்னு தான் பார்ப்பாங்க. அப்போ கட்டாயம் அந்த ப்ளூ கிளாஸ் பேட்டர்ன் தான் போடணும்னு அவசியம் இல்லை. அது உங்களோட அசஸர்கிட்ட கேட்டு நீங்கள் அதை செஞ்சு கொள்ளலாம். மற்றது யூஸ் ப்ரஷ் டூல் அண்ட் செலக்ட் ஸ்கேட்டர் மேப் லீவ்ஸ். இது மேப்பிள் லீவ் இன்னும் இருக்கிற லீவ் போட்டுட்டான். அப்ளை தி பேட்டர்ன் டு பாட்டம் ரைட் கார்னர். பாட்டம் ரைட் கார்னரில் வர மாதிரி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக நம்ம செய்யணும். அப்போ ஒன்றுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து யூஸ் கஸ்டம் ஷேப் டூல். இதான் ரொம்ப இது ஒரு நல்ல கொஷின் தான். இது நீங்கள் எவ்வளோத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். பட் நீங்கள் இதை நான் செய்யக்குள்ள நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. அதாவது யூஸ் கஸ்டம் ஷேப் டூல் அண்ட் செலக்ட் இந்த மியூசிக் சிம்பிள் இருக்குது தானே, இந்த எயிட் மியூசிக் சிம்பிள், அந்த மியூசிக்கில் எல்லாம் பாரு இந்த சிம்பிள் இருக்குது தானே, அந்த சிம்பிளை டிசைன் பண்ணிட்டான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரோ அ டிசைன் யூஸிங் பாத் அண்ட் டூ த பாத் செலெக்ஷன். ட்ரோ அ டிசைன் யூஸிங் த பாத் அண்ட் டூ பாத் செலெக்ஷன், அப்ளை கிரேடியன்ட். அதாவது இதை இந்த இதை நீங்கள் பாத் செலெக்ஷனை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி போட்டு அதில் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ரெட் அண்ட் பிளாக் சேர்ந்த மாதிரி அதில் கிரேடியன்ட் அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டாங்க கெட் மோர் காப்பீஸ் ஆஃப் 8 notes டிசைன் அண்ட் பிளேஸ் இன்டு ஃபிக்ஸ் சி அபோவ் இமேஜ். மேலுக்கு காணப்பட்ட மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 தான் ஒழுங்காக தெரியுது. அப்போ இன்னும் நிறைய போடலாம். நீங்கள் இல்லை காட்டப்படுற மாதிரி நீங்கள் சில இந்த மியூசிக் சிம்பிள் இந்த 8 notes கட்டாயம் போட சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சுருக்கணும். அது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். அதே போல் அடுத்த கேட்டிருக்காங்க இன்சர்ட் டெக்ஸ்ட் நர்சரி ரிதம்ஸ் சொல்லியிருக்காங்க. நர்சரி ரைம்ஸ் போட்டிருக்காங்க. இது நம்ம கட்டாயம் செய்ய வேணும். அதில் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். இதில் சில கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு தெரியாது. மற்றது ஜேபிஜி ஃபார்மேட்லையும் கேட்டிருக்காங்க. அதில் குவாலிட்டி ஷுட் பி மீடியம் குவாலிட்டின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு இதை குயிக்காக செஞ்சு கொள்ளலாம்.
சைஸ் வந்து கேட்டிருக்காங்க வந்து வித் வந்து 6 inches, ஹைட் வந்து 6 inches, ரெசல்யூஷன் வந்து 250 பிக்சல், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட், கலர் மோட் வந்து RGB கலர் மோட் 16 பிட்ல போட்டு சொல்லியிருக்காங்க. நான் சரின்னு சொன்னால் ஃபைல் நியூ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து இன்ச்சஸில் கொடுத்துக்கொள்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ 6 inches ஹைட், அதே மாதிரி வித் அண்ட் ஹைட் வந்து 6 inches கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து 250 கொடுத்துருக்காங்க. கலர் வந்து RGB கலர் மோட், பிட் வந்து 16 பிட்டில் நம்ம போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கணும். அப்போ கிரியேட்டர் கொடுத்துக்கொள்ளணும். கிரியேட்டர் கிளிக் பண்ண சொன்னால் நம்மளுக்கு இப்படி வரும். அப்போ நம்ம முதலாவது கொஷின் வந்து செஞ்சிட்டோம். அவங்க சொன்ன உடனே செய்யுங்க. அடுத்தது வந்து சர்வ் ஃபைல் நேம் ஆஸ் டிசைன் ஒன். இப்போ என்னென்னு சொன்னால் நிறைய பேர் யோசிப்பீங்க வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சர்வ் பண்ண முடியும். இப்படி சில டைமில் நீங்கள் செஞ்சுட்டு போக்குள்ள வந்து அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் செஞ்சு காட்டுங்கன்னு எல்லாம் சொல்ல மாட்டார். நீங்கள் செய்யக்குள்ளே பின்னுக்கு இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சம்டைம் நீங்கள் அதை வந்து பார்க்க இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் கம்பிட்டன்சியாக இல்லை நோட்செட் கம்பிட்டன்சியான்றது வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவாங்க. அதில் வந்து CNNYC தான் போடுவாங்க. நீங்கள் வந்து இதையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி செஞ்சுட்டு போங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு இதை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. டிசைன் ஒன்னு சொல்லி PST ஃபார்மட், ஃபோட்டோஷாப் ஃபார்மட்னு சொன்னால் PST, இங்கே கட்டிருக்காங்க JPG. அப்போ ஃபஸ்ட்டுக்கு PST ஃபார்மட்டில் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைல் சேவ் ஆஸ் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி டிசைன் அண்டர்ஸ்கோர் ஷிஃப்டோட மனிஷன் வச்சுட்டு ஒன்னை கிளிக் பண்ணிவிட்டு PST ஃபார்மெட்டில் இருக்கணும் கட்டாயம் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நம்மளுக்கு ஃபைல் வந்து சேவ் ஆகிட்டு இங்கே நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஃபைலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த கொஷின் செஞ்சுட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபில் பேக்ரவுண்ட் வித் கிரேடியன்ட். கிரேடியன்ட் கட்டாயம் இருக்கணும். ஒரு சிங்கிள் கலர் செலக்ட் பண்ணால் அது சரியாக வராது. அது தெரிஞ்சக்கள் செய்யவே இல்லது. அப்போ கிரேடியன்ட் வந்து கட்டாயம் அப்ளை பண்ணுங்க. அதில் ரெட்டும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். மிக முக்கியம் வந்து யூஸ் ஃப்ரம் டாப் லெஃப்ட் கார்னர் டு டாப் லெஃப்ட் கார்னர் என்று சொன்னால் இந்த மூலையிலிருந்து இந்த மூலைக்கு வர மாதிரி கிரேடியன்ட் அப்ளை இருக்கணும். அப்போ அதுலேயும் வந்து ரெட் அண்ட் பிளாக் இருக்கணும். அதில் பார்த்துனீங்கன்னா மேலே பார்த்தாலே இங்கே பிளாக்கும் இங்கே ரெட், இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ இங்கே தான் பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ரெட் அண்ட் பிளாக் வர மாதிரி செய்யலாம். இப்போ கட்டாயம் ரெட் அண்ட் பிளாக் இருந்தால் போதுமே. நான் வந்து தந்தது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் தான். அப்போ ரெட்டுங்க பிளாக்குங்கன்னு சொல்லி அவங்க காட்டல, லெஃப்ட் சைடில் ரெட் அப்படின்னு சொல்லலை. அவங்க ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர் டு பாட்டம் ரைட் கார்னர் டு ரெட் அண்ட் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெட் அண்ட் பிளாக், இப்போ மேலுக்கு ரெட் வர மாதிரி கிழக்கு பிளாக் வர மாதிரி நம்ம போடல, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இதில் பார்த்தோம்னா நம்மளே கிரேடியன்ட் டூல் இருக்குது. இங்கே கிரேடியன்ட் அப்ளை பண்ணாங்க ஈஸியாக செய்யறேன்டா. இங்கே கிரேடியன்ட் டூல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது. இப்போ கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இப்படி நான் உங்களுக்கு இந்த கலரில் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நிறைய எப்படியான கலர் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி இந்த செட்டிங்குள்ளே போய் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி அப்ளைன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் வந்து ஏதாவது ஒரு ரெட் அண்ட் பிளாக் கேட்டபடியாக நம்ம ஒரு 2 கலர் வரும்போது ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் இந்த கலரை செலக்ட் பண்ணுறேன். இதை நான் செலக்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து இங்கே காட்டுறது வந்து அந்த குறிப்பிட்ட கலர். இதை நம்ம செலக்ட் பண்ணி அந்த கலர் செலக்ட் ஆகுது. அப்போ இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட கலரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலருக்குரிய கிரேடியன்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். அப்போ இதில் வந்து அவங்க கேட்டிருக்கிறது வந்து ரெட் அண்ட் பிளாக் வந்து சேர்ந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இங்கே வந்து ரெட்டை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஒரு ரெட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இங்கே வந்து பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ரெட் அண்ட் பிளாக் வந்து ஓகே. இப்போ பார்த்தோம்னா இதுலேயே வந்து உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரெட் அண்ட் பிளாக் இருக்குது. அப்போ இங்கே வந்து அந்த குறிப்பிட்ட கலர் வந்து இப்போ அப்ளை ஆகிட்டு. அப்போ நீங்கள் நேரத்தோடு வந்து இங்கே வேறு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட கலரை வந்து இங்கே செலக்ட் பண்ணி என்ன கலர் செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன கலர் செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த கர்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளஸ் அடையாளம் மாதிரி இருக்குது. இவர் என்ன செய்யலாம்னா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த அதாவது வந்து லெஃப்ட் கார்னர்லேருந்து ரைட் கார்னர் வர மாதிரி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ லெஃப்ட் கார்னர்லேருந்து ரைட் கார்னருக்கு வர மாதிரி சும்மா இழுத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு சரி. அப்போ
நம்ம வந்து இப்படி எடுக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு பிளாக் மேலே வரணும்னு மட்டும் சொன்னால் இப்படி என்ன செய்யலாம், இப்படி எடுத்தீங்கன்னாலே சரி. நீங்கள் இழுக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் இழுக்கிறத பொறுத்து இருக்கு இந்த இது வந்து வாரது. அப்போ என்ன செய்யலாம்டா, இப்படி நம்ம என்ன செய்யலாம்டா, அந்த குறிப்பிட்ட கலரை வந்து அப்ளை பண்ணி கொள்ளலாம். நீங்கள் இப்படி கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருந்தாலே அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ சம்டைம் வந்து நீங்கள் திரும்ப கிரேடியன்ட் வந்து இப்போ மாறி மட்டும் மாதிரி தான் வரணும் மட்டும் சொன்னாலும், இப்போ ரெட் டு பிளாக்னு சொன்னால் நீங்கள் எப்படி தான் வரணும் மட்டும் சொல்லலாம். இப்போ இங்கே இருந்து மேலுக்கு இருந்து கீழுக்கு எழுதிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இது வரும். இப்போ அவங்களோட இமேஜின் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு மேலுக்கு பிளாக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கீழுக்கு இருந்து மேலுக்கு இழுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு இப்படி இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கொஷின் வந்து செஞ்சிட்டோம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த 3வது கொஷினும் செஞ்சிட்டோம். அடுத்து வந்து கேட்டிருக்காங்க, இன்சர்ட் a new layer and use rectangular to draw rectangle and apply blue class pattern சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சு கொள்ளுங்க. ரெக்டாங்கிள் எப்படி வரைகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து உங்களுக்கு சாதாரணமாக அப்படி தான் இருக்கும். ஹேண்ட் டூலுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது 2018 ஃபோட்டோஷாப் சிசி யூஸ் பண்ணுறதால இப்படி இருக்குது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் இந்த டூல் செட் வந்து ஒரே டூல் செட் தான் இருக்கும். அதில் வந்து சில டைமில் உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் வரலாட்டி ஒருவேளை இந்த விண்டோஸுக்குள்ளே போய் இன்னும் இருக்கிற டூல் ஆப்ஷனை வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு விடுது இந்த டூல்ஸ் இருக்காது. அப்போ என்ன இதை டூல்ஸ் என்றதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டூல்ஸ் ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே பார்த்தோம்னா ரெக்டாங்கிள் டூல் இருக்குது. டிரெக்டாகவும் செலக்ட் பண்ணலாம். அப்போ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அந்த இமேஜில் காட்டப்பட்ட மாதிரி சும்மா வரைஞ்சு கொள்ளுங்க. சும்மா ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சு கொள்ளுங்க. இப்போ நான் ரெக்டாங்கிள் வரைகிறேன். நம்மளுக்கு எந்த கலருமே ஃபில் பண்ணப்படுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபோன் வீடியோஸ்லேயே. மேலே பார்த்தோம்னா ஃபில் பண்ணுறது இப்படி ரெட் க்ரோஸ் இருந்ததுன்னு சொன்னால் ரெட் கலர் மார்க் இருந்ததுன்னு சொன்னால் அது கலர் ஃபில் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கலர் உண்டு நம்ம செலக்ட் பண்ணி கொள்ளலாம். சும்மா நான் ஒரு ஒயிட் உண்டு ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணி கொள்கிறேன். செலக்ட் பண்ணி நம்மகிட்ட தான் நம்மளுக்கு செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கேட்டது வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ப்ளூ கிளாஸ் பேட்டர்ன் தான் போட சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட லேயரை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஆல்ரெடி வந்து பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணிட்டோம். அப்போ இந்த குறிப்பிட்ட ரெக்டாங்குலர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து பேக்ரவுண்ட் லேயர். இதில் ரெக்டாங்குலராக கிளிக் பண்ண மாட்டா ரெக்டாங்குலரை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. இந்த லேயரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு என்ன இருக்காரு அட் லேயர் ஸ்டைலுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து பேட்டர்ன் ஓவர்லே இருக்குது. பேட்டர்ன் ஓவர்லே கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதில் வந்து இன்னும் இருக்கிற பேட்டர்ன் ஓவர்லே கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது பேட்டர்ன் ஓவர்லே கூடிய ஆப்ஷன், பேட்டர்னுக்குரிய லொகேஷன். இதில் வந்து உங்களுடைய ஸ்கேலை வந்து கூட்டி குறையக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் இதில் வந்து அந்த குறிப்பிட்ட டைம் இருந்துட்டு சொன்னால் அந்த ப்ளூ கிளாஸ் பேட்டர்ன் வந்து இருக்கான்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணி பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே விஷயம் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நேம் வந்து காட்டும். இதில் வந்து அந்த குறிப்பிட்ட ப்ளூ கிளாஸ் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு காட்டுன்னு பார்ப்போம். இதில் வந்து ப்ளூ டெய்சிஸ் என்று சொல்லி ஒரு பேட்டர்ன் காட்டுது. அந்த பேட்டர்னை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த ப்ளூ கிளாஸ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட சேர்கிட்ட நீங்கள் சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அவர் வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட பேட்டர்ன் ஏரியாவுக்குள்ளே போகிறீங்களான்னு பார்ப்பாரு. அப்போ போனீங்கன்னாலே வந்து அந்த மொடியூலில் வந்து அவங்க பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட நான் இதில் வந்து அந்த ப்ளூ டெய்சிஸ் என்ற இந்த குறிப்பிட்ட லேயரை வந்து பேட்டர்னை வந்து செலக்ட் பண்ணி கொள்கிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஸ்கேலை வந்து கூட்டி குறையக்கூடிய மாதிரி இருக்கும். கூட்டி குறைச்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட பேட்டர்ன் ஓவர்லே வந்து ஓகே ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இங்கே தந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா சரி. இப்போ இது வந்து கிளாஸ் எஃபெக்ட்ன்றபடியாக அதில் அவங்க அந்த குறிப்பிட்ட ப்ளூ கிளாஸ் பேட்டர்ன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் மட பார்த்தோம்னு சொன்னால் அவங்க கேட்ட கொஷின் பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ளூ கிளாஸ் பேட்டர்ன் தான் போட்டு சொல்லியிருக்காங்க மேலே காட்டப்பட்ட மாதிரி. ஆனால் நீங்கள் சில டைமில் வந்து டைரெக்டாக இங்கே போய் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே ஸ்டைல்ஸ் இருக்குது. தனி ஸ்டைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்காரு ப்ளூ கலரில்
அவர்கிட்ட பேர் ப்ளூ கிளாஸ் பட்டன் இருக்காரு. நீங்கள் இதையும் வந்து என்ன செய்யலாம்னா அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதே மாதிரி வருது. அதில் வந்து பெட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஒரு பெட்டர்ன் இல்லை, அது ஒரு எஃபெக்ட், அதாவது ஒரு ஸ்டைல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்ன்ற ஒரு விஷயம் இல்லை. பட் இதுக்குள்ளே வந்து எல்லாம் சேர்ந்த ஒரு கம்பினேஷன் ஆஃப் ஸ்டைல்ஸ் சேர்ந்தது தான் இது. இதில் பார்த்தோம்னா அதுக்கு வந்து ப்ளூ கிளாஸ் பெட்டர்ன் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம அவங்க சொன்ன மாதிரியே நான் இதில் ப்ளூ கிளாஸே அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியும் போடலாம். அப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து அவங்கள்கிட்டே கேட்டு பார்க்கலாம். இது வந்து அவங்களாலே வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கும். என்னோட கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு பெட்டன் போட சொல்லியிருக்காங்க. பெட்டன் போட சொல்லியிருக்காங்க. அந்த பெட்டன் போட்டால் தான் சரியான முறையில் இருக்கும். பட் அதில் வந்து ப்ளூ கிளாஸ் ஸ்டைல் அண்ட் போகிறதுக்கு பதிலாக அவங்க பெட்டன் அண்ட் கொடுத்தாங்க. அது அவங்களோட மிஸ்டேக் வந்து இருந்தாலும் நம்ம அதையும் செஞ்சுருக்கோம். இப்போ இப்படியும் செய்யலாம். மற்றது வந்து யூஸ் ப்ரெஷ் டூல் அண்ட் செலக்ட் ஸ்கேட்டர்ட் மேப்பிள் லீவ்னு சொல்லியிருக்காங்க. இந்த லீவ் வந்து வர மாதிரி நம்ம இன்ஸ்டியூட் பண்ணால் அதை ப்ரெஷ் டூலில் எடுக்கணும். ப்ரெஷ் டூலை யூஸ் பண்ணி அந்த லீவை வரையணும். சில டைமில் நீங்கள் யோசிக்காதீங்க, இந்த ஷேப்புக்குள்ளேயும் இந்த கஸ்டம் ஷேப்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி லீவ்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே லீவ்ஸ் இருக்குது. அந்த இந்த லீவ்ஸ் எல்லாம் கீறி விட்டுறாங்க. ஏனெண்டா அது பிள்ளை அவங்க கேட்ட கொஷின் வந்து ப்ரெஷ் டூலை யூஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வந்து யூஸ் ப்ரெஷ் டூல். ப்ரெஷ் டூலை வந்து கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன இருக்கிற ப்ரெஷ் டூல், ப்ரெஷ் டூலை செலக்ட் பண்ண மாதிரி சொன்னால் நம்மளுக்கு ப்ரெஷ் டூல் வரும். இப்போ ப்ரெஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு கட்டாயம் என்ன செய்யணும்னா ப்ரெஷ் டூலை நீங்கள் ப்ரெஷ் டூலை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரெஷ் டூலை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தானே. இப்போ இது வந்து நான் பெருசாகி வச்சுருக்கேன். அப்படி இருக்குது, அப்படி தான் உங்களுக்கு இருக்குது. இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் குறிப்பிட்ட பர்டிகுலர் ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரெஷ் மாதிரி இருக்கிறது வந்து இது வந்து ப்ரெஷ்ஷுக்குரிய செட்டிங்ஸ். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஷ்ஷுக்குரிய சைஸ்கள், அவருக்குரிய ஸ்பேஸிங்கை கூட்டுற, அந்த ப்ரெஷ் வந்து எப்படி ரொட்டேஷனில் வரணும், இந்த ப்ரெஷ் வந்து எப்படி ரொட்டேஷனில் வரணும், மற்றது ப்ரெஷ்ஷுக்குரிய சைஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷுக்குரிய செட்டிங்ஸை வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு இதில் வந்து ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இடத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குரிய இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த ஆப்ஷன் இருக்குது. இவரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ப்ரெஷ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து சில டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ரெஷ்ஷை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த குறிப்பிட்ட ட்ராப் டவுனை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு இப்படி ஆப்ஷன் வரும். இதை வந்து பெருசாக எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு செட்டிங் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து லெகாசி ப்ரெஷஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. லெகாசி ப்ரெஷஸ் வந்து இதுக்குள்ளே வந்து ஆல் டிஃபால்ட் ப்ரெஷஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ நம்மளால் வந்து டிஃபால்ட்டான ப்ரெஷஸை வந்து குயிக் எடுக்கலாம். நான் இதில் வந்து நிறைய ஃபோட்டோஷாப் எடிட்டிங்காக வேண்டி நிறைய ப்ரெஷஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இவ்வளோ நிறைய ப்ரெஷஸ் காட்டுது. நம்ம வந்து டிஃபால்ட்டான ப்ரெஷ்ஷை வந்து லோட் பண்ணுறதுக்கு இதில் வந்து டிஃபால்ட் ப்ரெஷ் செட்டும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தோம்னா லெகாசி ப்ரெஷஸ் இருக்குது. அப்போ லெகாசி ப்ரெஷஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம்னா ரீஸ்டோர் லெகாசி ப்ரெஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே வந்து லெகாசி ப்ரெஷஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இதில் வந்து இன்னும் இருக்கிற இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஃபால்ட்டான ப்ரெஷஸ் எல்லாமே நிறைய ப்ரெஷ் இருக்கும். இதுக்குள்ளே நிறைய ப்ரெஷ் இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதில் வந்து டிஃபால்ட் ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நம்மளுக்கு அனைத்து விதமான ப்ரெஷ், நம்மளோட டிஃபால்ட் ப்ரெஷ் எல்லாமே ப்ரீசெட் எல்லாமே இதுக்குள்ளே வந்து உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த கிராஸ், அதுக்குரிய நிறைய ட்ரீ, இப்படி அந்த ப்ரெஷஸ் எல்லாமே இந்த உலகத்துக்குள்ளே இருக்கு. எல்லாம் வந்து குரூப் பண்ணி பர்டிகுலராக வச்சுருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு அவங்க கேட்ட கொஷின் படி நம்மளுக்கு என்ன இருக்காரு வந்து ஸ்கேட்டர் மேப்பிள் லீவ்ஸ் இருக்காரு. அப்போ அவரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம்டா இவரை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். அவரை வந்து சின்னனாக்கி விட்டோம்டா. சரி, இப்போ இதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம இவர்கிட்ட அந்த குறிப்பிட்ட லீவை வந்து ப்ரெஷ்ஷில் செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஷேப்பில் இங்கே செலக்ட் பண்ணலை, ப்ரெஷ்ஷில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்த விஷயம் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து உங்கள்கிட்ட வைக்கிட்டோமே நீங்கள் என்ன செய்யலாம்டா கூட்டி குறைச்சிக்கொள்ள. இதெல்லாம் பார்த்தோம்னா இது ஒரு குப்பை மாதிரி தான் இருக்காரு. இப்போ நீங்கள் சும்மாலே கட்டாயம் முக்கியம் வந்து என்ன விஷயம்டா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது செலக்ட் பண்ணிட்டீங்க.
செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு நியூ லேயரில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு நியூ லேயர் வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன டூலை லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணீங்களோ அந்த டூலில் தான் இருக்கும். அப்போ அந்த டூலில் இப்போ நீங்கள் சில டைமில் இப்போ நான் உங்கள்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டூலில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த லீவை வந்து வரைய போனோம்னா மெசேஜ் சொல்லும் திஸ் ஷேப் லே மஸ்ட் ராஸ்டரைஸ்ன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கதை வந்து இப்படிலாம் கன்வெர்ட் பண்ணணும் மட்டும் சொல்கிறது, அதாவது கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டிவ் மாற்றி போடுறதா இப்படிலாம் செய்யலாம். ஆனால் நம்ம அதை விட இப்படி ஒரு பிரச்சனை நினச்சோன்னா அது குறிப்பிட்ட ஷேப்பில் வரைகிறது தான் அவருக்கு இருக்கிறது. நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து அந்த குறிப்பிட்ட வரணுமன்றது ரைட் கார்னரில் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கேட்டர் மேப்பிள் லீவ் வந்து. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு வரைகிறதுக்கு என்ன சொல்லணும்னா அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நியூ லேயர் வந்து பிரச்சனை இல்லை, அங்கே கேட்கலாடைய பிரச்சனை இல்லை. இப்போ அதை மேலே நம்மளோட ப்ரஷ்ல சைஸ் இப்போ கேர்னு சொன்னால் நம்மளுக்கு இப்படி வருது. அப்போ கண்ட்ரோல் செட் பண்ணிக்கொள்ளுங்க. திரும்ப இன்னும் நிறைய தடவை கண்ட்ரோல் செட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலோட ஆல்டரோட செட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் முன்னுக்கு போய்க்கொள்ளலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இப்போ சைஸை வந்து என்ன செய்யலாம்டா நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி இங்கே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே வெளியில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரஷ்ல சைஸ் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ப்ரஷ்ல சைஸை கூட்டிகிட்டு அதே மாதிரி வரக்கூடிய ஸ்பேஸை நீங்கள் வந்து கூட்டிக் கொள்ளலாம். இதே வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு நீங்கள் வந்து இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங்கை வந்து கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்க. ஸ்பேஸிங்கை கூட்டுற அதே டைமில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஆங்கிளையும் வந்து மாறி மாறி கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதில் பிரச்சனை இல்லை. அப்போ நம்மளோட தேவைக்கிட்ட மாதிரி கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளுக்கு சரியாக இருக்காது நம்மளோட தேவைக்கிட்ட மாதிரி. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்ம லீவ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பட் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் இதில் கொஷின் வந்து எந்த கலருமே மென்ஷன் பண்ணலை. அப்போ பாட்டம் ரைட் கார்னரில் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அப்படி போட்டுக்கொள்ளலாம். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து எப்படி கலர் வந்து அவர் மென்ஷன் பண்ணுவாருன்னா பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் கலர் இந்த ரெண்டு கலரையும் வந்து காம்பினேஷன் பண்ணி தான் நம்மளுக்கு இது வந்து கலர் அப்ளை பண்ணுவார். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளோட வைக்கிற மாதிரி நான் பிளாக் கலர் தான் வரணுன்றதுக்காண்டி நான் பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். நான் சும்மா கிளிக் பண்ணி விடுறேன். என்ன செய்யுதுன்னு சொன்னால் அப்படி வருது. அப்போ நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி அங்கே ஸ்பேஸுகள் வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் என்ன செய்யலாம்டா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். நான் இவர் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் இப்படி வச்சு ஓகே. இப்போ சும்மா கிளிப் ரெண்டு தேவைக்கேற்ற மாதிரி 2 இமேஜஸ் வந்து போட்டு விடுறேன். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்படி போட்டு விட்டுட்டேன். இப்போ இப்படி கொஞ்சம் லீவ்ஸ் வந்து நீங்கள் போட்டு விடுங்க. அப்படி போட்டு விட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் வந்து கிடைச்சிடும். ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து அந்த கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டோம். அப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரேன். அடுத்து வந்து கேட்டிருக்காங்க யூஸ் கஸ்டம் ஷேப் டூல் அண்ட் செலக்ட் இந்த 8 நோட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மியூசிக் சிம்போல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. பட் இது ஒரு பாக்ஸில் அது வந்து மியூசிக் சிம்போல் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதை 8 நோட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. டிசைன் பண்ணிட்டா அதில் கட்டாயம் முக்கியம் வந்து ஒரு நல்ல கொஷின் இது. ட்ரோ அ டிசைன் யூஸிங் பாத் அண்ட் டூ த பாத் செலெக்ஷன் அப்ளை கிரேடியன்ட் ரெட் அண்ட் பிளாக் டு த செலெக்ஷன் கெட் மோர் காப்பீஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் மேலுக்கு சிஎபோ இமேஜ் மேலே காட்டப்பட்ட மாதிரி இப்படி வரணும். ஆனால் இது வந்து சேஃபாக வச்சு கீறக்கூடாது. அதாவது இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தோம்னா இது ஒரு ரெக்டாங்குலர், இது ஒரு லேயர். ஆனால் நம்மளுக்கு வந்து சேஃப் பண்ணி வரக்கூடாது. அது ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கணும். அப்போ நம்ம வந்து இங்கே வந்து இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மியூசிக் வந்து 8 நோட்ஸ் சிம்போல் வந்து என்ன இருக்காரு. இப்போ வேறு கீர்னமெண்டா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஃப் ரெட் இருக்குது. இது நீங்கள் லேயர்னு மாற்றி வெட்டுறாக்களும் இருக்கீங்க. அப்படி செய்யாமல் அவங்க கேட்ட கொஷின் படி பாத் செலெக்ஷன் பண்ணிட்டான். பாத் செலெக்ஷன்டா ஒன்றுமே பெருசாக யோசிக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து ஒரு செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது தான் பாத் செலெக்ஷன். பாத் செலெக்ஷன்
இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ அவங்க சொன்னபடி கஸ்டம் ஷேப் டூலுக்குள்ளே 8 நோட்ஸ் அதை டிசைன் பண்ண போகிறேன். அதை ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை டிசைன் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்காண்டி நான் அதை வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நான் திரும்ப செலக்ட் பண்ணிக்கொள்ள ஆல்ரெடி அதான் செலக்டில் இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ணி என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை வந்து ட்ரோ பண்ணிக்கொள்கிறேன். ட்ரோ பண்ணிவிட்டு பார்த்து முடிச்சோன்னா இவடுத்த ஃபில் கலர் வந்து ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் எம்டியாக இருக்காரு. நான் என்ன செய்கிறேன் இவடுத்த ஒரு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நம்மளுக்கு எல்லாமே பிளாக் கலர் இருக்கிறதால ஒன்றும் தெரியுதே இல்லை. நான் கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஆல்ரெடி அங்கே வந்து பிளாக் கலரில் இருக்கிறதால அப்படி ஒரு பிரச்சனை வருது. சேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலரை வந்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்படி ப்ளூ கலர்லேயே நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அந்த குறிப்பிட்ட ஷேப் டூலுக்குள்ள போய் அந்த ஷேப்பை வரைஞ்சிட்டேன். ட்ரோ டிசைன் யூஸிங் பாத் செலெக்ஷன். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பாத் செலெக்ஷன் டூல் வந்து நீங்கள் நிறைய மெத்தடில் செய்யலாம். ஒன்று மேக்னெட்டிக் கிளாஸ் டூலை யூஸ் பண்ணி செய்யலாம், அல்லது அதாவது இந்த குறிப்பிட்ட சிம்போலை நீங்கள் எப்படியோ ஒரு மெத்தடில் செலக்ட் பண்ணி எடுங்க, அதான் முக்கியம். இப்போ நீங்கள் இந்த மேக்னெட்டிக் கிளாஸ் டூலை நீங்கள் கிளிக் பண்ண போகக்குள்ள நீங்கள் இந்த கர்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது வந்து செய்ய விடாது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட லேயர் வந்து ஏன் இப்படியே நம்ம இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம்னா இந்த சிம்போலை வரைய போகிறோம், இந்த செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட லேயரை வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ மூட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ண செலக்ட் பண்ணிருந்தா இந்த டோர் செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் மேக்னெட்டிக் கிளாஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா சும்மா கிளிக் பண்ணி அந்த டூலை வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாம் வந்து ஈஸியானபடியாக குயிக்காக செஞ்சு கொள்கிறேன், நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளுங்கள். இது இன்னொரு மெத்தடில் ஈஸியாக செய்யலாம், அதே மாதிரி சொல்லித்தரேன். இப்படியே பார்த்து செலெக்ஷன் பண்ணாலே சரிதான் நமக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த இதில் வந்து என் பாயிண்டில் வந்து கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இது வந்து செலக்ட் ஆகிட்டு செலக்ட் ஆகிற டைமில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க வந்து இந்த 8 நோட்ஸ்ன்ற சிம்பிள் வந்து ரெட் அண்ட் பிளாக் கலர் வர மாதிரி இருக்கணுமா, அது கிரேடியன்ட் வந்து ரெட் அண்ட் பிளாக் வர மாதிரி இருக்கணுமா. அப்போ நாங்கள் டோலட் சொல்லியிருக்க எல்லாத்தையும் நியூ லேயரில் வச்சு செய்யுங்க. அப்போ இது வந்து ஷேப்பை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஷேப்பை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு நியூ லேயர் ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தோம்னா கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியண்ட்டில் ஆல்ரெடி வந்து ரெட் அண்ட் பிளாக் செம்ம தான் இருக்கார். நீங்கள் ரெட் அண்ட் பிளாக் வர மாதிரி எப்படி நீங்கள் இங்கே வந்து பிளாக் வந்து இங்கே ரெட் வர மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்போ ஓகே பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம லேயர் ஒன்று வந்து செலக்ட் வேற ஒரு லேயர் தான் எடுத்திருக்கோம். அப்போ இப்போ கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நம்ம சாதாரணமாக இழுக்கிற மாதிரி எழுதிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய எஃபெக்ட் வந்து நல்லாவே விளங்கும். நீங்கள் கீழுக்கு இருந்து மேலுக்கு எழுதிங்கன்னா எப்படி வரும், மேலுக்கு இருந்து கீழுக்கு எடுக்கலாம், இல்லாட்டி எப்படி ஒன்றுனா நீங்கள் கூட தேவைக்கிட்ட மாதிரி. பட் அதில் வந்து பிளாக் அண்ட் ரெட் வந்து கிரேடியன்ட் வந்து மிக்ஸ் ஆகின மாதிரி உங்களுக்கு இருக்கணும். நாம் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் வந்து இப்படி வந்து கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இது வந்து செலக்டில் இருக்குது. அப்போ டீசெலக்ட் பண்ணலாம். அந்த செலக்டுக்குள்ளே போய் டீசெலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த குறிப்பிட்ட லேயர் வந்து டீசெலக்ட் ஆகிரும். இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து இதை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கீறின சேப் வேறையாக இருக்காரு சேப் பான். பட் இது வந்து ஒரு லேயர் இதில் வந்து செஞ்சுருக்கோம். அப்போ இப்படி வந்து என்ன செய்யலாம்னா நீங்கள் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். அதை விட இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இது வந்து இதை டெலிட் பண்ணிக்கொள்கிறேன். நம்ம இந்த ஷேப்பை வரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். வரைஞ்சிட்டிங்க என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இதை வந்து செலக்ட் பண்ணத்தானே வேணும். ஆல்ரெடி வந்து ஷேப் வந்து இது வந்து தனியாக தான் இருக்கார். இதை நான் தூக்கினோம்னு சொன்னால் ஒரு இந்த ஷேப் மட்டும் இருக்கார். நம்ம என்ன செய்யலாம்ட்டா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னும் இருக்கிற இந்த ஷேப் ஏரியா இந்த டெக்ஸ்ட் இல்லை இந்த ஏரியாவை நீங்கள் கண்ட்ரோலை
ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது டிரெக்டாக வந்து இந்த பாத் செலெக்ஷன் ஆயிரும். அதாவது அந்த ஷேப் எந்த ஷேப் பண்ணாலும் வந்து நீங்கள் கண்ட்ரோலை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உடனே செலக்ட் ஆயிரும். ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த லேயரில் வந்து அந்த கிரேடியன்ட் அப்ளை ஆகக்கூடாது, வேறு லேயரில் தான் வரணும் மட்டும் சொல்லியிருக்கேன். அப்போ நியூ லேயரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நியூ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிரிண்ட் செய்யுங்கன்னு சொன்னால் கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அதே ரிட்டன் பிளாக்கில் தான் இருக்காரு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதே மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இப்போ 2 மெத்தட்லேயும் செய்யலாம். பட் இது வந்து சிம்பிள் வே. நீங்கள் நிறைய மெத்தடில் இருக்குது. குயிக் செலெக்ஷன் செய்யலாம், பென் டூல் யூஸ் பண்ணலாம், எதுவும் நம்ம யூஸ் பண்ணுங்கள். பட் வந்து ஒரு செலெக்ஷன் பண்ணுங்கள், பாத் செலெக்ஷன். இது ஒரு பாத் செலெக்ஷன். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணி நம்மளுக்கு இப்படி ஒரு செலெக்ஷன் பண்ணுறது வந்து ஒரு பாத் செலெக்ஷன். இப்போ கண்ட்ரோல் டி ஷார்ட்கட் கீ, இதில் வந்து போய் டீசெலக்ட் பண்ணுறதுக்குரிய ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் டி. இப்போ நான் கண்ட்ரோல் டி பண்ணிக்கொள்கிறேன். அப்போ நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட லேயர் வந்துட்டு, அப்போ நம்மளுக்கு இன்னும் இருக்கிற ஷேப் வந்து தேவையில்லை, நான் இவரை டெலிட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ஜூம் அவுட் பண்ணிக்கொள்கிறேன், ஜூமை குறைச்சிக்கொள்கிறேன். இப்போ இதை வந்து சின்ன ஆக்கணும், நான் இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கண்ட்ரோல் டி பண்ணிட்டு செய்கிறேன்னு சொல்லி இந்த சைஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கொள்கிறேன். குறைச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்காரு. ஒரு கொஞ்சம் ஜூமை கொஞ்சம் கூட்டிக்கொள்கிறேன். ஜூமை கூட்டிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த லேயரில் வந்து கொஞ்சம் ஒரு கொப்பி எடுக்க சொல்லியிருக்காங்க தானே, கெட் மோர் காப்பீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஆஃப் த 8 நோட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மேலே காட்டப்பட்ட மாதிரி கட்டுருக்காங்க. இதில் வந்து கட்டாயம் வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் இருக்கணும் இல்லை, நம்மளுக்கு அதில் சரியான எண்ணிக்கை இருக்கணும் இல்லை. நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு நம்பர் ஆஃப் காப்பீஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வந்து உங்களுக்கு அப்படி ஈஸியாக கொப்பி எடுக்கிறேன்னு சொல்லி. நீங்கள் வந்து இதில் வந்து இந்த லேயரை வச்சு கண்ட்ரோல் ஜே பண்ணி கொப்பி எடுக்கலாம் ஈஸியான இதில். இந்த குறிப்பிட்ட லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு நிறைய நோட்ஸ் வந்து உங்களால் கண்ட்ரோல் ஆல்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி வரும். இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 8 நோட்ஸ் காப்பீஸ், அதாவது வந்து ஆல்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை இழுக்கணும். இந்த குறிப்பிட்ட இந்த ஷேப்பை வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி வரும். இப்போ இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கொஷின் வந்து 6 கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து வந்து இன்சர்ட் டெக்ஸ்ட் நர்சரி ரைம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ மேலுக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து இதில் காட்டப்பட்ட மாதிரி டைப் பண்ணி சொல்லியிருக்காங்க நர்சரி ரைம்ஸ்ன்னு சொல்லி. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை வந்து டைப் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ டெக்ஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். டைப் பண்ணிக்கொள்கிறேன் நர்சரி. ஃபோன் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கொள்கிறேன், கண்ட்ரோல் ஏ பண்ணிக்கொள்கிறேன். அதுக்குள்ளே வச்சுட்டு ஃபோன் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கொள்கிறேன். ஃபோன் சைஸ் வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். வந்து இதில் வந்து ரைம்ஸ் ரெண்டும் இருக்குது. ஓகே, ரைம்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஃபோன் கலர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களா தெரியலை. இதில் வந்து ஃபாண்ட் கலர் எதுவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. நீங்கள் விரும்பின கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். நான் இதுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கொள்கிறேன். நர்சரி ரைட் கிளிக் பண்ணி நர்சரி ரைம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள லே ஸ்டைலுக்குள்ளே போய் கலரோவிலே செலக்ட் பண்ணி இதில் வந்து நான் இன்ஸ்பிரேஷனல் ஒயிட் கலர் கொடுத்துக்கொள்கிறேன். இங்கே வந்து இந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி பிளாக் கலர் செலக்ட் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட கலர் வந்து காட்டுதில்லை. நீங்கள் எது செய்யலாம்னா இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே வந்து பிளாக் கலர் காட்டும். நீங்கள் சில டைமில் யோசிப்பீங்க இங்கே நம்ம கலர் கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த கலர் அப்ளை ஆகுதில்லைன்னு சொன்னால் சில டைமில் இந்த கலர் ஓவர்லேயில் வந்து இவருக்குரிய ஒப்பாசிட்டி சம்டைம் வந்து 0வில் இருக்கலாம். அல்லது இந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டில் இங்கே வந்து ஆல்ரெடி கலர் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அங்கே சில டைமில் அப்ளை ஆகுது. அப்போ என்ன செய்யலாம்னா நான் நீங்கள் வந்து ஒயிட் கலரை கொடுத்துக்கொள்கிறேன். இது ஒயிட் கலர் கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இவரை வந்து போட்டுக்கொள்ளலாம். பட் அதில் காட்டப்பட்ட மாதிரி நம்மளுக்கு நர்சரி ரைம்ஸ்ன்றது வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை வந்து வளைக்கிறதுக்கு போன வீடியோஸ்லையும் சொல்லியிருந்தேன். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வரும். இல்லாட்டி வேறொரு டூலில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்காது அந்த ஃப்ளாக்ன்றதுக்கு இந்த ஃப்ளாக்கோ சரி வேவோ சரி எதோ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி என்ன செய்யுங்கன்னு சொன்னால்
வளைச்ச மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கொஷின் படி எல்லா கொஷின்ஸுமே வந்து சரியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நர்சரி ரைம்ஸ் போட்டிருக்கோம், லீவ்ஸ் போட்டிருக்கோம், மறுபடியும் 8 நோட்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் கார்னர் வந்து கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இவருக்கும் ரிட்டன் பிளாக் கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ரெக்டாங்குலர் டூலுக்கு வந்து ப்ளூ கிளாஸ் என்ற எஃபெக்ட் வந்து பேட்டர்ன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அது பேட்டர்ன் இல்லை, பட் அவங்க கொஷின் படி அது இல்லை. இருந்தாலும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கொஷின் செய்யுது. பட் நான் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் வந்து கொஷின்ன்றது வந்து சின்ன விஷயம் தான், பட் ப்ராக்டிஸ் செய்யலாட்டி எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா ட்ரை பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். டவுட் இருந்துன்னு சொன்னால் கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய பேப்பர் இருந்தால் எனக்கு அனுப்பி விடுங்க. முக்கியமாகவே இந்த கொஷின் வந்து ஒரு கேட்ட ரிக்வெஸ்ட் அடிப்படையில் இந்த பேப்பர் வந்து அவங்க தான் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். அவங்களோட ரிக்வெஸ்ட் படி இந்த பேப்பர் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்து டவுட் இருந்தது சொன்னால் எந்த மொழியில் நான் பிரச்சனை அனுப்பி வைங்க. நம்ம அதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.